ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, தமிழில் பார்த்தே வந்திருப்பீங்க, நடிகை மீனா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். குழந்தை இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு பிரபலம் பேசின ஒரு பரபரப்பான பேச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு இருக்காதா பின்ன. இருக்கிறதுலே ரொம்ப க்யூட்டான, ரொம்ப ஹாட்டஸ்டான, கவர்ச்சியும் பண்ண முடியும், அதே சமயம் குத்து விளக்காகவும் நடிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நடிகை. இதுக்கப்புறம் மீனா மாதிரி ஒரு அழகான நடிகை வருவாங்களா அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் வந்தா கவர்ச்சி தான். ஏன்னா அது அவங்களுடைய பிரச்சனை இல்லை, அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ கவர்ச்சி காட்டினா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன் சாய் பல்லவியே தொப்புலாம் காட்டியிருக்கிறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக குத்துவிளக்கு நடிகை மாதிரி மாறவும் முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ச்சி நடிகையாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ நடிப்புக்கும் ரொம்ப கம்மி இப்போ இருக்கக்கூடிய ஸ்பேஸ். அதனால தான் மீனா மாதிரியான ஒரு நடிகைகள் ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்கிறேன். அழகுலையும் சரி, நடிப்பிலும் சரி. ஸோ 15க்கும் மேற்பட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து அவர் அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு ஹீரோயினா. தமிழில் என் ராசாவின் மனசிலே படம் மூலமாக தமிழ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. பெரும் வரவேற்பு வாங்குது. 40 ஆண்டு காலமாக இந்திய சினிமாவில் ஒரு சிறந்த நடிகையாக வலம் வந்துட்டு இருக்காரு மீனா. 49 வயசு ஆகுது இவருக்கு இப்போ. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவருடைய கணவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேச்சுக்கள் மறுமணம் செய்கிறது குறித்து, அதுக்கப்புறமா ஒருத்தர் கூட லிவின்ல இருக்காரு, ரொம்ப சீக்கிரமா பாஸ் ஆயிட்டு இன்னொருத்தர் கூட லிவின்ல இருக்காரு அப்படின்ற மாதிரியான கிசுகிசுகள் நிறைய மீனாவை சுற்றி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஆனால் மீனா பல மேடைகளில் நான் மறுமணம் செய்ய போறதில்ல, என் மகள் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசிட்டாரு. இருப்பினும் இது போன்ற வதந்திகள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில மலையாள நடிகர் மோகன்லால் நடித்த ஆசாத் படம் குறித்து சர்ச்சைக்குரிய விமர்சனம் செய்த ஒரு பிரபலமான ஒரு நபர் சந்தோஷ் வர்க்கி. மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புகையில கிளப்பியிருக்காரு. முன்னதாக நித்யா மேனன், அக்ஷரா ஹாசன் போன்ற நடிகைகளை குறித்தும் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துக்களை சொல்ல இவர், மீனாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பதை எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கிறாரு. ஸோ இதை பார்த்த நெட்டிசன்கள், கணவன் இழந்த தனிமையில் வாழக்கூடிய ஒரு நடிகையை பார்த்து இப்படி பேசுறதா, என்னதான் உனக்கு ஓவர் ஜொல்லா இருந்தாலும் அதை பொது வெளியில் இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்களுக்கு லைக்கை தேட இப்படி ஒரு கேவலமான ஒரு செயல் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இது சமூக ஊடகத்துலையும் ஒரு எல்லை மீறிய பயன்பாட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத, தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆசை யாரை தான் விட்டுச்சு. ஸோ நடிகை மீனா இப்போவும் 49 வயசாயிருச்சு, இப்போவும் அதே இளமையோடு இருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கண், அந்த உறுத்தல். அதனால தான் மறுமணம் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நீங்கள் தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு 100 கோடி வீட்டை தன்னுடைய பிஸ்னஸ் யுத்தியால் 10 கோடி வாங்கி 100 கோடிக்கு விற்றுருக்காரு. அதனால் அவருக்கு இன்னொரு துணையை தேடி அவர் சார்ந்து இருப்பாங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகை மீனா நடித்ததுலேயே எனக்கு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? எனக்கு மீனா அண்ட் ரவிச்சந்திரன் 2 பேரும் சேர்ந்து நடித்த ஒரு கன்னட சினிமா தான் ரொம்ப ரொம்ப கவர்ச்சியானது. நீங்கள் அப்படி போட்டாலே வந்துடும். ஒரே ஒரு ஜட்டியோடு நிற்பாங்க மீனா. செம்ம கவர்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்தளவுக்கு வெறித்தனமான கவர்ச்சியெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் புடவையில் பார்த்து சுற்றி சுற்றி நிற்க மாதிரிலாம் இருக்காது. சூப்பரான ஒரு பிக்கினி, குட்டி பிக்கினி போட்டு நிற்பாங்க. ஸோ அதை பார்க்கணுன்னா மீனா ரவிச்சந்திரன் சீன்ஸ்னு போட்டாலே முதல்ல நிற்கும். அந்தளவுக்கு வெறித்தனமான கவர்ச்சி காட்டின நடிகை தான் மீனா. ஸோ உங்களுக்கு என்ன சீன் ரொம்ப பிடிக்கும் நடிகை மீனாவை பற்றி? ஸோ மீனாவை பற்றின காசிப்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அவங்களுடைய காதல் வதந்திகள்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை பற்றி வீடியோ போட்டுடலாம். அண்ட் எந்த நடிகையை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் உங்களுக்கு தெரிஞ்சால், உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.